Hello everyone, welcome to Last Bench Listener. இப்போ டிபிஎம்எஸ் ஆர் ரிலேஷனல் டேட்டா மாடல் எதை எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஒரு டேட்டா பேஸை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா கீ. ஸோ அந்த கீனா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ டிபிஎம்எஸில் கீனா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லும் போது ஒரு காலேஜ் ஆர் ஒரு யூனிவர்சிட்டி டேட்டாஸ் சொல்லலாம். இல்லை இப்போ நம்மளோட இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாப்புலேஷன்ஸ் ஒரு பாப்புலேஷனோட கவுண்ட் எடுக்கும்போது பாப்புலேஷனோட கவுண்ட் அப்படின்றது அது ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸில் ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கள நேமை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதோ இல்லை அவங்க அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதோ ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ யாராவது ஒரு ஸ்பெசிஃபைடான ஒருத்தவங்களுக்கு இல்லை ஒரு ஸ்பெசிஃபைடான ஒருத்தரை பற்றின டேட்டா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும். அதுக்காக நம்ம டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுறது தான் இந்த கீ. ஸோ இந்த கீ நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள ஏதாவது ஒரு டேபிளில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபைடான டேட்டா வேணும், அந்த டேட்டாவை பற்றின ரோ வேணும் ஆர் அந்த பற்றின ரெக்கார்டு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு அந்த ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள்ஸ்க்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கீயை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீக்கு ஒவ்வொரு கீ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கீக்கும் ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்னா கீ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீ யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஏன்னா தௌசண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களோட நேம் வச்சு இல்லை அவங்க கிளாஸ் வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கிளாஸில் சேம் நேமோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சில டேட்டாபேஸஸ் இருக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஐடி, நேம், கோர்ஸ், இயர், டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸட்ரா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி அவங்களோட டேட்டாபேஸாக ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த டேட்டாபேஸில் இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் ரிப்பிட்டேட்டிவாக ஆக போகிறது இல்லை. ஸோ ஐடின்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஐடியை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டோட அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே ஒரு டேட்டாபேஸில் இருந்து. ஸோ அதனால் கீ யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும். நம்மக்கிட்ட டேட்டாஸ்ன்றது நிறைய இருக்கும் போது அதிலிருந்து ஒரு டேட்டாவோ இல்லை சில டேட்டாஸ், அதாவது சம் ஆஃப் டேட்டாஸ் ஆர் சிங்கிள் டேட்டா எடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்பவுமே ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி கீஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த டேட்டாஸை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சன் பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த பர்சனுக்கு காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன டேட்டாபேஸ்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஒரு பர்சன் பற்றின நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அவங்க எந்த பொசிஷன் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஜாப் பொசிஷன், அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் ஆர் அவங்களோட லைசன்ஸ் நம்பர், ஆதார் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் எது யூனிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஓட்டர் ஐடி இருக்கும், அந்த நம்பர் யூனிக்காக இருக்கும். ஸோ எது யூனிக்கான விஷயமோ அதை கீயாக யூஸ் பண்ணி அவங்கள பற்றின டேட்டாஸை நம்ம ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நம்ம இந்த கீஸை யூஸ் பண்ணலாம் டிபிஎம்எஸில். ஸோ கீஸ் எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு பல்க் ஆஃப் டேட்டாபேஸில் இருந்து நம்ம ஒரு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக தான் நம்ம இந்த கீயை இங்கே யூஸ் பண்ணுறோம் டிபிஎம்எஸில். ஸோ இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காமனாக 7 டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, ஃபாரின் கீ, காம்போசிட் கீ, ஆல்டர்னேட் கீ அண்ட் யூனிக் கீ. ஸோ இந்த கீஸ் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட நியூ விசிட்டராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு டிபிஎம்எஸில் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.